எது உங்களை ஒரு உணவு கடையை திறக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை, ஒரு இன்டென்ஷனை உங்களுக்கு பில்ட் பண்ணுச்சு? 1.5 லட்ச ரூபாய் இருந்தா காஃபி ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க. அதை நம்பி தான் ஏமாந்தேன். அது ஒரு ஸ்கேம் சார். 1.5 லட்ச ரூபாயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபா வரைக்கும் எடுத்து விட்டுருவாங்க. அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் எதுவுமே அந்த காசுக்கான ஒர்த் இருக்காது. அந்த கருப்பட்டியில் வெள்ளை சர்க்கரை கலந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்கும். நிறைய பேர் கடை வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இதான் இந்த ரீல்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா, ப்ரொமோஷன் வீடியோன்னு. ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லி தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஆனால் 1.5 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும்னு நீங்கள் எப்படி நம்புனீங்க? முட்டாள்தனம், ஏமாந்துட்டேன். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. யாரெல்லாம் இதில் ரீல்ஸ் போட்டவங்க? ரீல்ஸில் நீங்கள் கிங்கு. அதை நம்பி ஒரு ஆள் பாவம் கிங்கா இருந்தவர். அவங்க கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. உள்ள பிளம்பிங் ஒர்க், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் ஒர்க்குன்னு இருக்கும். டேபிள் சேர் வாங்கி போடணும், ஸ்டாக் வாங்கி போடணும், போய்கிட்டே இருக்கும். அது என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இல்லப்பா, நீங்கள் ஃப்ரான்ச்சைசிட்ட வந்து எனக்கு லாஸ் ஆகுதுன்னு நாங்கள் ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ்ட்ட சொன்னால் அவங்க 6 மந்த்துக்கு அப்புறம் நான் அந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணேன். எனக்கு ஒன்றும் முடியல, நான் வந்து சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டதுக்கு வந்து பார்த்துட்டு லொக்கேஷன் சரியில்லை, நீ வேறு லொக்கேஷன் மாற்றுன்னு ஈஸியாக சொல்லிட்டு போகிறாங்க. லொக்கேஷன் மாத்திரம் ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, நீ டீ காஃபி ஓடலையா ஜூஸ் கடை போட்டுக்கோனே. கருப்பட்டி காஃபின்னு போர்டை போட்டு நான் எப்படி ஜூஸ் கடை போட முடியும் சார்? அவர் போட்ட ரீல்ஸை பார்த்து தான் நான் வந்தேன். அவர் சொன்னது என்ன தெரியுங்களா, 1.5 லட்ச ரூபாய். அது நீங்க தானா சார்? பிரான்சைஸ் எடுக்கக்கூடியவங்க எப்படி தெரியுமா வராங்க, இந்த டேட்ல ஒரு நல்ல நாள் இருக்கு, இதுக்குள்ள எனக்கு ஒரு கடை வேணும். அந்த கடையை வந்து அவங்க 4 கடை தான் காமிப்பாங்க. 1.5 லட்ச ரூபாயில மொத்த கடையை நாங்க செட் பண்ணி கொடுத்துருவோம்னு சொன்னது அவர் தான். இல்ல சார். சார் அது உண்மை. நான் காட்டட்டுங்களா உங்க ரீல்ஸ்? எடுத்து காட்டலாம். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நான் வச்ச ஏரியாவில் இன்னொருத்தர் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து வச்சாரு. அவர் 3 மாசத்துல காலி பண்ணார். பக்கத்து ஏரியாவில் ஒருத்தர் வச்சாரு, 6 மாசத்துல காலி பண்ணார். அவரோட ஏரியா தான். நான் அதே மூங்கில் ஏரியா, அதே பம்மல்ல தான் நான் இருக்கேன். அவர் நல்ல தம்பி ரோடுன்னு சொல்றாரு. அதுல இருந்து ஒரு 200-300 மீட்டர்ல தான் இருக்கேன். நான் சொல்லக்கூடிய அதே பிராண்ட் பாத்தீங்கன்னா அதே ஏரியால 4 கடை இருக்கு. இன்னைக்கும் அதே 4 கடைகள் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு தான் இருக்கு. எந்த ஏரியாவில் சார் 4 கடையில்? பம்மல்ல எத்தனை கடை இருக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ற கடை நான் சொல்லல சார். நீங்க சொல்ற கடை நான் சொல்லல. எந்த சூழ்நிலையில நீங்க ஆரம்பிச்சு இங்கே கொடுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இதை டாலரேட்டே பண்ண முடியல சார். நிம்மதியே இல்லாம போய் 10 கிலோ குறைஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷனுக்கு டேப்லெட் எடுக்கிற அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்தாங்க லேபர்ஸ் மூலமா. எனக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ். இது உணவு கடையில் என்ன கடை? இது வந்து ஒரு கஃபே சார். நம்ம கடையில் சாப்பிட்டீங்கன்னா நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நீங்களே 10 கிலோ குறைஞ்சிட்டே இருக்கீங்களே. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? இதுல இந்த ஃபீல்ட்ல வந்து ஜெயிக்கிறவங்க யாரு அப்படின்னு சொன்னா கடுமையா உழைக்கிறவங்க, பிளஸ் வந்து அந்த ஃபீல்ட்ல அனுபவம் இருக்கிறவங்க. நான் ஏசி ரூம்ல வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து என் பாஸ் சொல்ற விஷயங்களை நான் வந்து ஈஸியா செய்யக்கூடிய ஆள். நான் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. ஆனா இங்க வந்து கடுமையான உழைப்பு தேவைப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 16 to 18 hours ஒரு நாளைக்கு நீங்க வந்து அந்த இடத்துல இருந்தீங்கன்னா மட்டும்தான் அதுல வந்து சக்சஸ்ஃபுல்லாவே இருக்க முடியும். இப்போ எனக்கு இருக்கிற பெரிய மனவேதனை என்ன அப்படின்னா, என்னை நம்பி என் ஃப்ரெண்டு வந்து ஒரு 15 lakhs போட்டாங்க. அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு. இருந்தாலும் நான் வந்து அவங்களுக்கு நியாயம் செய்யலையே அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியா இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு 30-40,000 டியூ கட்டிட்டு தான் இருக்கேன். பர்சனல் லோன்ல இந்த பர்பஸ்க்காண்டி எடுத்த லோனுக்காக நான் வந்து பணம் கட்டிட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிற பெரிய குற்ற உணர்ச்சி என்னன்னா, என்னை நம்பி ஒருத்தங்க செய்தாங்களே, அவங்களுக்கு நான் வந்து நியாயம் செய்ய முடியலையே. இது வரைக்கும் அவர் என்கிட்ட பணமே திருப்பி கேட்கவே இல்லை. ஆனா எனக்கு வந்து லைஃப் டைம்ல எப்படியாவது வந்து திருப்பி பே பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கு. I was cornered. I was helpless. என்னை நம்பி என் ஃப்ரெண்டு வந்து ஒரு 15 lakhs போட்டாங்க. ஏன் அது ரொம்ப உங்களுக்கு ஹர்ட்டிங்காவே இருக்கு? ஏன்னா அது வந்து ஒரு 20 வருஷம் நட்பு சார். அவங்க ஒரு வார்த்தை கூட என்னை சுண்டி பேசினதே கிடையாது. இது வரைக்கும் பணம் திருப்பி குடுன்னு சொன்னதே கிடையாது. ஆனாலும் என் ரெப்புடேஷன், என்னை நம்பி போட்ட ஒருத்தங்களுக்கு என்னால வந்து கரெக்டா நியாயம் செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம். ஆக்சுவலாக உங்களுக்கு இவ்வளோ மனசுக்குள்ள இதாக இருக்கு. என்ன வார்த்தை விட்டு நேரில் சொல்லணும்னு தவிக்கிறீங்க, ஆனால் சொல்ல முடியல. நான் பே பண்ணணும்னு சொல்றேன். நான் பே பண்ணுவேன். some point in my life I will definitely pay him back. Okay. as a franchisor, franchisee partner, நாங்கள் ஒரு பிஸ்னஸ் மாடல் கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த மாடலில் தான் நம்ம சேல் பண்ணுறோம். அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, எங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ மேன் பவர் சோர்சிங்கில் மாஸ்டர், ஹெல்ப்பர், கிச்சன் அசிஸ்டன்ட், இந்த 3 சோர்சிங் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். மார்க்கெட்டிங் பண்ணுறப்போ இப்போ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் ஃபீன்னு 3 lakhs சார்ஜ் பண்ணுறோம். செட்டப் காஸ்ட்னு தனியாக இருக்குது. அது வந்து ஷாப்போட சைஸை பொறுத்து எல்லாமே மாறும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ?
கொஞ்சம் நஷ்டமாகும் போது அவங்கள ப்ராடக்ட்ஸை வெளியில வாங்குறதுக்கு அலோவ் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா கன்சிஸ்டன்சி ஆஃப் டேஸ்ட் வந்து மாறுது. பொருட்களை நீங்கள் கொடுக்கிறீர்கள், ஆனால் அந்த பொருட்களின் விலை மார்க்கெட் விலையை விட அதிகமாக இருக்கிறது. அப்ப எனக்கு கட்டுப்படி ஆகலைங்கிறார். சார் நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறது இல்லைங்க சார். அதிகமாக வச்சு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்லைங்க, நீங்க ஒரு ஃப்ரான்ச்சைசினா ஃப்ரான்ச்சைசி சக்சஸ்ஃபுல்லா இயங்கணும்ல. ஆஹா, நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன். சார் என்கிட்ட ஒரு 300-400 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க சார். நான் இவங்க சொல்றதை நான் அக்ரியே பண்ண மாட்டேன். நான் நம்ம ஸ்டாஃபை நம்மளுடைய ஒரு பார்ட்னரா நம்ம ட்ரீட் பண்ணா, அவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டா, நல்ல சேலரி கொடுத்தா அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. என்னுடைய ஸ்டாஃப் யாரும் எங்கேயும் போல, என் கூடயே தானே இருக்காங்க. 12 வருஷம் ஆகுது நான் இந்த பிசினஸ்ல இறங்கி. 12 வருஷம் அப்ப என் கூட இருந்தவங்க இப்ப வரைக்கும் ஜேர்னி பண்ணிட்டு இருக்காங்களே. எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அந்த ஒரு 10-15 பேர் தான் வெளியே இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. எனக்கு வியாபாரமே ஆகலனாலும் அந்த மாசம் நான் என்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணேனோ அந்த ஃபிக்ஸ் பண்ண டேட்டுக்கு எப்படியாவது அவங்களுக்கு நான் சம்பளத்தை கொடுத்துருவேன். லேட் பண்ணவே மாட்டேன். அப்ப புரியல, இப்ப புரியுது. சில ரூல்ஸ் இருக்குல்ல, இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல அந்த கடை இருக்கணும், அது இப்படி இருக்கணும் இருக்குல்ல. அப்படி இல்லாம நீங்க அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறீங்க. இவங்களும் விற்பனை பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க, பிராண்ட் மேலேயும் பிரச்சனை இருக்கு. அப்ப நீங்க குடுக்கல உங்களுக்கு தெரியுமா இந்த ஆள் தோத்து போயிருவாருன்னு? இவர் தோத்து போயிருவாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அவட்ட காசை வாங்கிட்டு கொடுத்தீங்க? அப்படி பார்த்தா இங்க 2 சைட்லயுமே அந்த பிரச்சனை இருக்க தான் சார் செய்யுது. 2 சைட்லயும் பிரச்சனை இருக்கு. நட்டம் யாருக்கு? எடுக்கிறவங்களுக்கு தான் சார். அப்புறம் அப்ப பிரான்ச்சைஸருக்கு எந்த பாதிப்புமே இல்லைல்ல. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ண உடனே 6 மாசம் பள்ளிக்கரணையில ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு போனேன். நான் ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல இருந்தேன். நான் வேலைக்கு போனேன் சார். ஹோட்டல்ல போய் என்ன கத்துக்கிட்டீங்க? என்ன வேலைக்கு போனீங்க? உள்ள செஃப்பா இருந்திருக்கேன் சார், கிளீனரா இருந்திருக்கேன், பாத்திரம் கழுவி இருக்கேன். KOTன்னு சொல்லுவாங்க. ஃபுட் ஆர்டர் வந்தா மாஸ்டர் கிட்ட சொல்லி அந்த டைமுக்கு அந்த ஃபுட்டை வெளியே கஸ்டமர் கொடுக்கறது. KOTல நின்னு இருக்கேன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கேஷியரா இருந்திருக்கேன், வெயிட்டரா இருந்திருக்கேன், கேப்டனா இருந்திருக்கேன், ஆர்டர் எடுத்திருக்கேன். எல்லா வேலையும் பாத்துறீங்க. முக்கியமா பர்ச்சேஸ் எப்படி பண்றது, ஒரு ஸ்டாஃப் இல்லனா அந்த ஸ்டாஃப் அடுத்த ஸ்டாஃபை எப்படி உள்ள கொண்டு வர்றது. சப்போஸ் ஒரு ஸ்டாஃப் இல்லனா நம்ம ஸ்டாஃப் ஆயிரணும் சார். பிரியாணி போடுறதுக்கு ஆள் இல்லனா நான் பிரியாணி போடுவேன், பரோட்டா போடுறதுக்கு ஆள் இல்லனா நான் பரோட்டா போடுவேன். ஒண்ணுமே நாலேஜ் இல்லாம இவங்க பாட்டுக்கு 4 பிசினஸ் ஒரே நேரத்தில் பண்ணுவாங்களா, வேற ஆளை நம்பி கடையை நடத்துவாங்களா, அது சக்சஸ் ஆயிரணும். எப்படி சார் நடக்குது? நிறைய போறான்டா. டீ கடைக்கு 10 ரூபா விற்கிற ஒரு டீ கடைக்கு எதுக்கு ஃப்ரான்ச்சைசி? 5 லட்ச ரூபா கொடுத்து இன்டீரியர் டெக்கரேட் பண்ணிட்டு கடை வாசல்ல பெருசா போடுவாங்க, டீ 10 rupees ஒன்லி. அதே எந்த மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன் எதுவும் பண்ணாமல் தெருமனையில் இன்னொரு கடை சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஸோ இந்த 5 லட்ச ரூபா இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி ஒரு வேல்யூ அடிஷன் கொடுத்து ஒரு 20 ரூபாய்க்கு அந்த டீயை விற்றாதான் அவங்களால காஸ்ட்டை எடுக்க முடியும். சூப்பர். ஆனா அவ்வளோ பெரிய கடையை இவங்க 5 லட்சம் ரூபா பொருளுக்கு அட்வான்ஸை வாங்கிட்டு அவனை நீ 10 ரூபாய்க்கு விற்குன்னு சொன்னா ROI வராது. ஸோ இந்த பிரான்ச்சைசி மாடல்லே பெரிய ஃப்ளா இருக்கு. என்ன மனுஷன்